ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரொம்ப சிம்பிளான முறையில் சூப்பரான நெக் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அழகழகான டிசைன்லாம் உங்களுக்கு பொறுமையாக அழகாக நீட்டாகவே நான் சொல்லித்தரேன். இதோட அளவுகளை நீங்கள் வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகேங்களா? கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது கண்டிப்பாக கேன்வாஸ் பயன்படுத்தி தான் தைக்கணும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு குடுவை நெக்கை பயன்படுத்தி தான் நம்ம வந்து போட போகிறோம். ஓகேங்களா? பாக்ஸை விட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி நம்ம ஒரு சேஃப் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து வந்து கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக மட்டும்தான் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஆனால் கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் தைக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அழகாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஜாஸ்மின் கிளாத் 30 பாயிண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம லைனிங் கிளாத்தை கரெக்டாக வந்து சென்ட்ரு பண்ணி கரெக்டாக சேமாக வச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நெக்கோட சேஃப் எந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே நம்ம வந்து தைக்கணும். நேராக வரலை அப்படின்னா கண்டிப்பாக 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் அழகாக நீட்டாக நம்ம வந்து வரைஞ்சிட்டோம். அதுக்கு மேலே நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் அந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதே 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக கட் பண்ணணும். அதே சமயம் எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை சேஃப் வருதோ அந்த இடத்துல கண்டிப்பாக கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு படிமான தையல் போடும்போது தான் அழகாக நீட்டாக வரும். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே அழகாக நீட்டாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். ஓகேங்களா? இந்த படிமான தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பக்கம் திருப்பி படிமான தையல் போடும் பொழுது ரொம்ப அழகாக நீட்டாகவே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிகினராக இருக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களால் டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்க முடியும். இப்போ நம்ம அழகாக நீட்டாக படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே நம்மளுக்கு வந்து மடிக்க வந்துடும். ரொம்ப அழகாகவே இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம வந்து அழகாக நீட்டாக படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். தையல் பார்த்திங்கன்னா வளைவு நெளிவாக தைக்காமல் ஒரே அளவாக நேராகவே தைச்சு வரணும். எந்தெந்த இடத்துலலாம் மூளை சேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக தைச்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கெட்ட பக்கம் பார்த்திங்கன்னா கீழே இடுப்பு சைடு நம்ம பட்டி மடித்து தைக்கணும். 1/2 இன்ச்சில் பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். நூல் எப்போதுமே கண்டிப்பாக மேய்ச்சா போடணும். அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம அழகுக்காக நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு சில நெக்குக்கு டாட் வந்து முன்னாடியே தைக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு சில நெக்குக்கு டிசைன் தைச்சதுக்கப்புறமா ஃபைனலாக டாட் வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எல்லா நுணுக்கங்களையுமே நீங்கள் தரவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ்லாம் ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக உங்களால் தைக்க முடியும். இப்போ 2 சைடுமே அழகாக டாட் வந்து தைச்சி முடிச்சிட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்க இந்த பகுதியை நம்ம வந்து அழகா நீட்டாக வலுவலுன்னு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம டிசைன் தைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ அழகா நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆம்கோல் சைடுலேருந்து பாருங்கள் கரெக்டாக ஒரு 3.25 இன்ச் அந்த ஹைட்டில் இந்த மாதிரி ஒரு வளைவு ஷேப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரியே அந்த சைடுமே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க அழகா நீட்டாக நம்ம வந்து லைன் போட்டு முடிச்சிட்டோம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 2.5 இன்ச் நீளமும் 2.5 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிசைனுக்கு டபுள் கலர் தேவைப்படும். தனியாக ஒரு கலரும் ப்ளவுஸ் கலரும் 2 கலர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து தச்சுக்கலாம். நான் சாம்பிளுக்காக ஒவ்வொரு பீஸ் மட்டும்தான் நான் தச்சு காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம வந்து நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இது அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 பீஸையுமே வரிசையாக வச்சு பார்த்துட்டா அதுக்கப்புறம் தான் நம்ம தைக்கவே ஆரம்பிக்கணும். வச்சு பார்க்கும் பொழுது அந்த ப்ளூ கலர் பீஸோட தையல் பகுதி வெளியில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி வச்சு பார்த்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து லைன் போட்டு தைக்கவே ஆரம்பிக்கணும். கரெக்டாக பாருங்கள் ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இது போல் பாருங்கள் 3/4 இன்ச்சில் கரெக்டாக வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு அப்புறம் தான் தைக்கவே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா 2வது லைனை ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட்டு லைனை தைக்கவே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். நம்ம சன்ஃப்ளவர் எப்படி ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் அந்த மாதிரி தான் இது ப்ளவுஸில் பார்க்கும்போது அந்த சன்ஃப்ளவர் மாதிரியே ஒரு அழகான ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ அந்த லைன் மேலேயே அந்த ப்ளூ கலர் பீஸை வச்சு வரிசையாக லைனாகவே நம்ம தச்சுக்கலாம். கரெக்டாக அந்த லைன் மேலேயே வரிசையாக லைனாக நெருக்கமாகவே தைக்கணும். ஓகேங்களா? அந்த தையல் மேலேயே அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சுக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி ஷேஃபில் நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷேப் எல்லாத்தையுமே அழகாக நீட்டாக தகடு போல் நம்ம வந்து அயன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அயன் பண்ணாமல் தைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்காது. கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாகவே நம்மளால் தச்சு முடிக்க முடியும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக நீட்டாக வந்து நம்ம தச்சு முடிக்க போகிறோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்லாம் தைக்கும் பொழுது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த ப்ளவுஸில் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா சுருக்கமே இல்லாமல் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு லைனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய பீஸ் தான் நம்ம வந்து தச்சுக்கணும். இதையுமே பாருங்கள் வரிசையாக அழகாக நெருக்கமாகவே தைச்சிக்கலாம். கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரே ஒரு நூல் மட்டும் கேப் விட்டுட்டு இது போல் வரிசையாக லைனாகவே நம்ம வந்து தைச்சிக்கலாம். இந்த நெக் டிசைனுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வாங்கலாம், மெட்டீரியல்ஸ்லாம் என்ன ரேட் வந்து நம்ம போடலாம்ங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோடு பண்ணுறேன். எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸில் தான் நம்மளால் அதிக லாபத்தை வந்து பார்க்க முடியும். நார்மல் ப்ளவுஸ் அந்த லைனிங் ப்ளவுஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு லாபம் கிடைக்காது. ஓகேங்களா? இந்த டிசைன் ப்ளவுஸுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு லாபம் வந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக டிசைன் தெரியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கங்க. ஈஸியாக நம்மளால் நிறையா பணம் வந்து சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். தச்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாகவே இருக்குது. இதை வந்து நம்ம 2 லைனாகவும் தச்சுக்கலாம். வரிசையாக லைன்னா 3 லைன் 4 லைன் கூட தைக்கலாம். ஆனால் ஒர்க்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம 2 லைனே போதும். 2 லைனோடையே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த இடத்துல நெக் பகுதியோட சென்ட்ரு பகுதியில் அந்த பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் நம்ம லேஸை பயன்படுத்தி தைச்சிக்கலாம். நீங்கள் என்ன கலர் லேஸ் தைக்கிறீங்களோ அந்த சேரீக்கு ஏற்ற மாதிரி அந்த லேஸை பயன்படுத்தி தைச்சிக்கலாம். இப்போ நான் ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லேஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக பாருங்கள் லேஸ் என்ன கலர் எடுத்திருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் யூஸ் பண்ணணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லேஸ் என்ன கலர்
கலர் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். வேறு வேறு கலர் நூல் வந்து நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ நூல் பீஸரை நம்ம கையோடே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பிசுறு லேஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்கோட சென்ட்ரு பகுதியில் லேஸை பயன்படுத்தி தச்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ சைடு பகுதியில் அதே லேஸை பயன்படுத்தி நம்ம வந்து தச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், நம்ம வந்து பொறுமையாகவே தைக்கணும். கழுத்தை ஒட்டியே தைக்கணும். இந்த சென்ட்ரு பகுதியில் அந்த லேஸோட பிசுறு பகுதி தெரியாமல் அதையுமே கவர் பண்ணி தைக்கணும். அந்த லைன் மேலேயே கரெக்டாக லேஸை வச்சு நம்ம வந்து அழகாக நீட்டாக தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஓரத்தில் தையல் போட்டோம். அதே மாதிரியே லேஸோட இன்னொரு ஓரத்துலையுமே அழகாக நீட்டாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். எப்போதுமே நம்ம லேஸ் பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா இந்த ஓரத்தில் ஒரு தையல், அந்த ஓரத்தில் ஒரு தையல் கண்டிப்பாக நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? நம்மளுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தையல் சென்ட்ரு பகுதியில் வந்து போடக்கூடாது. இந்த ஓரத்தில் அந்த ஓரத்தில் 2 தையல் கண்டிப்பாக நம்ம வந்து போட்டுக்கணும். அந்த சைடு தைச்ச மாதிரியே இந்த சைடுமே லேஸை கவர் பண்ணி நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ இதே லேஸை பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியிலையுமே நம்ம தச்சுக்கலாம். இடுப்பு பகுதியில் லேஸ் தைக்கணும்னு அவசியம் கிடையாது. தைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தைங்க, இல்லாட்டினா தேவையில்லை. ஓகேங்களா? அந்த இடம் வந்து சேரீயை வச்சு நம்ம கவர் பண்ணி கட்டிட்டோம் அப்படின்னா அந்த லேஸ் தைக்கிறது வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? தோணுச்சுன்னா நீங்கள் தைங்க, தோணலை வேண்டாம் அப்படின்னா லேஸ் பகுதி இடுப்பு பகுதியில் கண்டிப்பாக தைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நம்மளுக்கு மெயின் வந்து கழுத்து பகுதியில் தைச்சாலே போதுமானது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். அதோட நூல் பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிசைனோட பார்க்கலாம். தேங்க்யூ.